ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அரசியலிலிருந்து ராகுல் காந்தி காணாமல் போய்விடுவார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரபரப்பு கருத்து தெரிவித்துள்ளார். மைசூரிலிருந்து சென்னை வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் தியானம் செய்ய கோவிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமீறலாகும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பினார். கன்னியாகுமரியில் 3 நாட்கள் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்கிறார். பிரதமர் கோவிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமீறலாகும்? எதிர்க்கட்சிகள் தோல்வி பயத்தில் உள்ளன. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விஷயத்திலும் கருத்து சொல்லக்கூடாது என கடுமையாக சாடிய அவர், ஜூன் 4ஆம் தேதி மாபெரும் ஆதரவுடன் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். இருக்கிற கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் இங்கு வந்து தியானம் செய்துவிட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார். அதே நாளில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து அவர் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார். இதில் எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி வந்து ஒரு தேர்தல் விதிமீறலாக இருக்க முடியும்? தேர்தல் விதிமுறைகள் எப்படி இருக்க முடியும்? ஏங்க, அரசியல் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். அவங்க எதிர்க்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்திலையுமே கருத்து சொல்லக்கூடாது. இது வந்து பிரதமர் அவர் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும்? திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேய்க்கல் நாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் பணியில் இருந்த அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணுகி இறந்து போனவரின் இறப்புக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அரசு மருத்துவர் ராமச்சந்திரன், இறந்தவர் எப்படி இறந்தார்? நோயற்ற மனிதர் 90 வயது வரை உயிர் வாழ முடியும். அவரின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என விசாரித்துவிட்டு 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் என பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் இங்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பணியாற்றவில்லை. அது தனது வேலையும் இல்லை. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லிக் கொள்ளுங்கள் என கராராக அதிரடி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே விபத்தில் சிக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த பாலூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி கங்காதரன், அமுலு. இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் பாலூரில் இருந்து செங்கல்பட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது செங்கல்பட்டு அருகே திம்மாவரம் பகுதியில் பின்னால் வந்த லாரி எதிர்பாராத விதமாக இவர்களது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கங்காதரன் மீது லாரி ஏறி இறங்கியதில் அவர் தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்த அவரது மனைவி அமுலு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிமங்கலம் அருகே விளையாட சென்ற 2 சிறுவர்கள் குட்டை நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நீண்ட தேடுதலுக்கு பின்பு அவர்களது சடலங்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பண்ணைக்கிணரை சேர்ந்த 11 வயது மிதுன் ராஜ் மற்றும் 12 வயது வினோத் ஆகிய 2 சிறுவர்கள் தங்களது நண்பர்கள் 4 பேருடன் சேர்ந்து ஊருக்கு அருகில் உள்ள காலி இடத்தில் விளையாட சென்றனர். அவர்களில் மிதுன் ராஜ், வினோத்தை தவிர மற்ற 4 பேர் வீடு திரும்பியுள்ளனர். மாயமான 2 சிறுவர்கள் குறித்து தகவல் தெரியாத நிலையில் சிறுவர்களின் பெற்றோர் கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் சென்று தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் இதுகுறித்து சிறுவர்களின் பெற்றோர் குடிமங்கலம் போலீசில் புகார் தெரிவித்தனர். இதனிடையே பண்ணைக்கிணறு பகுதியில் உள்ள குட்டையில் சிறுவர்கள் இருவரும் சடலமாக மிதப்பதாக வந்த தகவலை அடுத்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் உதவியுடன் உடல்கள் மீட்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் நண்பர்களுடன் விளையாட சென்ற சிறுவர்கள் குட்டையில் இறங்கி குளிக்க முற்பட்டபோது நீரில் மூழ்கி இறந்ததாக தெரிய வந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் மகாலட்சுமி நகர் முத்தமிழ் தெருவை சேர்ந்தவர்கள் விஸ்வநாதன், உமாதேவி தம்பதியர். இவர்களுக்கு அர்ச்சனா என்ற 11 மாத பெண் குழந்தை இருந்தது. இந்நிலையில் நேற்று இரவு கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டினுள் தரையில் மூவரும் படுத்து தூங்கியுள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் எழுந்து பார்த்தபோது குழந்தை அருகில் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த தம்பதியர் வெளியில் வந்து பார்த்துள்ளனர்.
அப்போது குழந்தை பக்கெட் தண்ணீரில் விழுந்து கிடப்பதைக் கண்டு மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து உடனடியாக குழந்தையை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் புகாரை பெற்று 174 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.